என்னைய தொடாதே, டோன்ட் டச் மீ அப்படின்றாரு. தயவுசெய்து போலீஸார் கை கழுவி. அவரே ஒத்துன்ற போது நீங்க எங்க டிஸ்பியூட் பண்றீங்க? நீங்க இப்ப அவர் RSS இல்லைன்னு சொன்னா அவருக்கு கோவப்படுவார். நீங்க வந்து ஒரு ஹிந்துன்னு சொல்லணும். ஒரு முஸ்லிம் சாமிநாதனை வெளிப்படையா சொல்லுங்க, நான் RSSக்கு எதிரானவன். தேவையற்ற சர்ச்சையை அதனால என்ன பண்ணணுமா, ஜெயலலிதா வாங்கி கொடுத்த தீர்ப்பை வந்து தூக்கி எரிஞ்சிருக்கணும். நீதிமன்ற தீர்ப்பை நீங்க நடைமுறை 2014 அம்மையார் ஏற்றுக்கிட்ட தீர்ப்பை தூக்கிட்டு எரிச்சிடலாம். எடப்பாடி அதை சொல்றாரு. ஒருவேளை அவர் மறந்துருப்பாரு. ஆய்வாளர்கள்ட்ட கேட்கணும். அப்ப அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன, அது நாங்க பாத்துட்டோம். அங்க இடத்த காலி பண்ணு. எரிஞ்சுக்கிட்டு இருந்தது எச்ராஜா வயிறு. அது எங்க வயிறு இல்லை. எவனும் கடையை பூட்ட கூடாது, பூரா கதவை திறந்துட்டாங்க. மக்கள் முதலமைச்சர் அவர் வளர்ச்சி அரசியல டேஷ் அரசியல் இந்த மேட்டர்ல பேசவே இல்லை. இல்ல ஒருவேளை நேத்து மாமா நயினார் நாகேந்திரன் போய் கைதாயிட்டார்ல, அந்த காரணமா திருப்பரங்குன்றம் வேட்பாளர் உங்கள் விஜய், மதுரை மேற்கு விஜய். ஏங்க எங்கடா போறீங்க? இதெல்லாம் ரெக்கார்ட்ல வருதா? அப்கோர்ஸ். திருப்பரங்குன்றம் சர்ச்சை, அதாவது அந்த தீபத்தூன்னு சொல்லக்கூடாது, ஆனா இன்னைக்கு நாளேடுகள்லாம் கூட சர்வே தூண்னு சொல்லுங்க. தீபத்தூண் எழுதுறாங்க. அந்த சர்வே தூண்ல தான் நாங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்னு ராம ரவிக்குமார், அந்த அவருடைய அணி, அந்த சங் பரிவார் அணி, அவங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சாங்க. ஆனா போலீசார் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. நேற்று சன் டிவி விவாதத்திலோட சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகா சொன்னாரு, நீங்க அவங்க ஆன்மீகம் பேசல, அரசியல் பேசுறாங்க. அரசு வந்து கலவரத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது, 100 ஆண்டு கால பாரம்பரியம் நம்பிக்கைன்றதை காப்பாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாமிநாதன் சார் நேரடியா கலாய்வுக்கு போயிருந்தாரு. அவரு கலாய்வுக்கு போய் பார்த்துட்டு நானே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிதான் ஜட்ஜ்மெண்ட்ல எழுதுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இது வந்து இந்த தூண்ல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செய்யறாரு. அவர் ஆய்வுக்கு போனது போலவே மனுதாரர், அதாவது எதிர்மனுதாரர்களாக இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள், மதசார்பற்ற அமைப்புகள், மத நல்லிணக்க அமைப்புகள் அனைவரும் போய் ஆய்வு செய்த போது அங்க வந்து நீங்க அந்த போட்டோ வந்து பிளாஷ் பண்ணுங்க. அந்த போட்டோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஏதோ சதுரமா கல்லுகள் அடுக்கி வச்சிருப்பாங்க. அது நீங்க பார்த்தாலே தெரியும், அது பலமுறை உருண்டு விழுந்து அடுக்கி வைக்கப்பட்டது போலதான் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த தூணை பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் அப்படி ஒரு தூண்ல நீங்க விளக்கு ஏத்தி இருக்கவே மாட்டீங்க. வீட்டுல இருக்கக்கூட மாட விளக்கு கூட அதை விட பெரிய இடமா இருக்கும். அப்படி ஒரு இடத்துலதான் அங்க வந்து ஒரு இம்புட்டோண்ட அகல் விளக்கு, இந்த வீட்டுல வாசல்ல வைப்போம்ல கார்த்திகை அன்னைக்கு, அந்த விளக்கு தான் ஏத்த முடியும். இப்ப இத அங்க போய் இவங்க ஆய்வு செய்யும் போது என்ன தெரிய வருதுன்னா, அதே மாதிரி கல் அடுக்கி வச்ச இடம் மலையில 4 இருந்து 6 இடங்கள் இது மாதிரி கல் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. என்னங்கடா கல் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல தூண் நிக்குது, மற்ற இடங்கள்ல தூண் இல்ல. அப்ப என்னன்னு பார்த்தா தூண் உடைஞ்சிருக்கு. உடைஞ்சதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, தூக்கி பார்த்தா அதுல வந்து இந்த முக்கோணமாவோ சதுரமாவோ வட்டமா குழி இருக்கு, சின்னதா கோடு கிழிச்ச அச்சு பொறிச்சிருப்பாங்க. அச்சு பொறிச்ச மாதிரி ஒண்ணு இருக்கு. அது வந்து மண்ணுல மூடி இருக்கு. ஆஞ்சநேயன் தோழர் காட்டுற புகைப்படத்துல அந்த மண்ணை ஒதுக்குற போட்டோ அப்படியே தெரியுது. அந்த மண்ணை ஒதுக்கிட்டு பார்த்தா அது வட்டம், நடுவுல நீங்க இலுமினாட்டி சிம்பிள் காட்டுவாங்க தெரியுமா, அது பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே, அதனால இது குத்தி இருக்கிறாங்க. அது வந்து எல்லைக்கல்லு அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய வரையறை. அந்த எல்லைக்கல் இல்ல, எல்லைக்கல் தான், டிமார்கேஷன் ஸ்டோன்ஸ். அந்த ஸ்டோன்ஸுக்கு வந்து பேர் கூட சொல்லியிருந்தாங்க. அந்த கல்லுக்கு பேர் வந்து தியோடலைட் சர்வே ஸ்டோன் அப்படின்றதுதான் அதுக்கு பேராம். நம்ம அதை அந்த பேரை போட்டு பார்த்தோம்னாலே கூகுள்ல நிறைய இமேஜஸ் வருது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு விதவிதமான கல்கள், விதவிதமான முத்திரைகள், அது எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அந்த கல் இருக்கிற பகுதி வந்து தர்காவுக்கு சொந்தமானதா? ஆமா, அந்த கல் இருக்கிற இடம் வந்து தர்காவுக்கு உரிய இடம். சாமிநாதன் சார் வந்து அங்க போய் தானே பார்த்துட்டு வந்ததா ஏத்த சொல்றது மட்டும் இல்லாம, நானே ஏத்துவேன், நான் மட்டும் ஜட்ஜா இல்லைன்னா அததாங்க நாங்களும் சொல்றோம், நீங்க மட்டும் ஜட்ஜா இல்லாம இருந்திருந்தால் அப்படின்றதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்க ஜட்ஜா இருக்கணும்னா இப்ப யாரும் கேட்டிக்கறல, வேண்டிக்கறல. இப்பயும் ஒண்ணும் மோசம் போல ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ஆமா தாராளமா வந்து வீட்டுல கார்த்திகை மாசம் புதுதா ஹாப்பி என்ன விளக்க வச்சு வச்சு ஏத்துக்க. எத்தனை இதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்புல வராது, அதெல்லாம் அவரே இல்லன்னா நீங்க இருக்கணும்னே நாங்க வருந்தலையே. நாங்க கேட்டோம், ஆளுநர்ல இருந்து
நீதிபதி வரைக்கும் இதே ஸ்டேட்மெண்ட் தானே சொல்றீங்க. ஆமா, இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 8 ஜட்ஜோ 9 ஜட்ஜோ போறாங்க. அதுல பூராமே பார்ப்பனர்களா போடுறாங்க, உயர் சாதியினரா போடுறாங்க, உயர் வகுப்பினரா போடுறாங்க, வர்க்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் உயர் தட்டுகளில் இருக்கக்கூடியவங்களை மட்டுமே போடுறாங்க. அதையும் எதிர்த்து தானே பேசுறோம். பேசுற பார்ப்பனர்களும் இருக்கிறாங்கல்ல, அப்படி பார்க்க முடியாது. சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. இப்ப சாமிநாதன் சாருக்கு வந்து இதுல ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக உடனடியா கிளம்பி போய் பார்த்தத சொல்றேன்றாருல. இப்ப இதையே டெம்ப்ளேட்டா பல வருஷமா இந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தி புத்தகங்கள் எழுதுறவங்க அந்த பகுதிகளுக்கு ஒரு தடவை மட்டும் போல, சாமிநாதன் இன்னைக்கு தான் போயிருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி பல 100 தடவை போயிட்டு வந்த மக்கள் இருக்கிறாங்க, அந்த பகுதியிலேயே வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்ற உண்மைன்னு ஒண்ணு இருக்கும்ல. நேத்து போன உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுதுன்னா 12 காலமா அங்கேயே இருக்கக்கூடியவர்கள் சொல்றது ஒரு உண்மை இருக்குல்ல, அந்த உண்மை குறித்து இவர் ஏதாவது ஒரு இடத்துல கன்சர்ன் பண்ணியிருக்காரா? இவர் யாரு பேசி இருக்கிறாரா? மக்கள் என்னங்க, இதே நீதிமன்றம் பிஃபோர் த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் 4/12/2014 ஜஸ்டிஸ் எம் வேணுகோபால் கணேசன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அகில் பாரத ஹிந்து மகாசபா, வண்ணாரப்பேட்டு திருநெல்வேலி. வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலியில இருந்து நான் போய் மலைக்கு மேல மகாதீபம் ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் கேட்க, அம்மையார் ஆட்சி அம்மையார் போலீஸ் அம்மையார் போலீஸ் அமைச்சர்களுக்கே பெர்மிஷன் கொடுக்காது. இவரு போய் கேட்ட உடனே போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க, இப்படி கண்டவங்க எல்லாம் போய் ஏத்திக்கிட்டு இருக்க முடியாது, கோயில் நிர்வாகம் தான் விளக்கேத்துறது வழக்கம் அப்படின்ட்டு. அப்ப இந்த கேஸ் வரும்போது வேணுகோபால் நல்ல வடிவா ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. என்னன்னா 1920 இருந்து ஒவ்வொரு கேஸ்லயும் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கோயில் யார் யார் ஆளுகைக்கு கீழே எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது, இப்ப சிலர் சொல்றாங்கல்ல, சாமிநாதன் சொன்னதா கூட சொல்றாங்க, முகமதியர்கள் இதையும் ஆக்கிரமித்து விடக்கூடாது, அதனாலாவது விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அதுக்கு அப்பயே விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எப்ப 96 ஜட்ஜ்மெண்ட்லயே விளக்கம் சொல்லியிருக்கு, 1931 ஜட்ஜ்மெண்ட்லயே விளக்கம் சொல்லியிருக்கு. என்ன விளக்கம்? 31ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து இதுல ரெக்கார்ட் பண்றாரு, வேணுகோபால் ரெக்கார்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, there is no trace in the historical works, அதாவது அந்த மலையை வந்து ஆக்கிரமித்தார்கள் அப்படின்றதுக்கான எந்த இதுவும் கிடையாது. அங்க வந்து தர்கா நீண்ட காலமாக இருக்கிறது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கே தவிர கோயிலை ஆக்கிரமித்ததற்கான ஆதாரம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய வருவாய் கோட்டங்களை மன்னர்கள், அது எந்த மன்னரா இருந்தாலும் ஆக்கிரமிப்பார்ல. திருமல நாயக்கர் வந்த போதுமே திருமல நாயக்கர் வந்து அங்க இருக்கிற வருவாய் நிலங்களை பூரா அவரு தானே எடுத்திருப்பாரு. அவரு ஒருவேளை கொடை கொடுத்திருக்கலாம், மற்ற மன்னர்கள் கொடை கொடுக்காம இருந்திருக்கலாம். எத்தனையோ இந்து மன்னர்கள் இந்து கோயில்களுக்கு கொடை கொடுக்காம இருந்த வரலாறு எல்லாம் கூட இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து யாருமே அதை வந்து இது பண்ணல. அதுல வந்து கடைசியா அவர் சொல்றது என்ன, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வேணுகோபால் சார் என்ன சொல்றாருன்னா, நோ ரிலிஜியன் பிரிஸ்கிரைப்ஸ் தட் prayer should be performed by disturbing the peace of others, and in fact other rights are also required to be honored and respected in the considered opinion of this court. இந்த கோர்ட்டின் முடிவுப்படி யாருடைய அமைதியையும் மன மகிழ்வையும் கெடுக்கின்ற வகையில் இன்னொருடைய உரிமையை நிலைநாட்ட முடியாது அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக ஒரு குறிப்பிட்ட. அதையே விட்டுக்க கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாமியர்கிட்ட எதிர்பார்க்கறாங்கல்ல. இல்ல, அங்க வந்து விட்டு கொடுக்கறது அப்படின்னா அங்க முதல்ல ஏத்துனதே இல்லையே. இல்ல, அப்படியாவது ஒரு மத நல்லிணக்கத்தை நீங்க உருவாக்குங்க. அததான் நானும் சொல்றேன், அவங்க ஏத்தட்டும், இவரு கடா வெட்டட்டும், ரெண்டையும் சேர்த்து பண்ணுவோன்றேன். இவர் மட்டும் கடா வெட்டக்கூடாது, நீங்க மட்டும் விளக்கு போடுவீங்களா? நீங்க வரலாற்று ஆய்வுகள் படி சொல்லிட்டு இருக்கீங்க, புராண இதிகாசங்கள்ல இருந்து சொல்றாங்கல்ல. புராண இதிகாசத்திலே வந்து ஏங்க இதெல்லாம் வந்து வெளியே அந்த இல்ல, நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கே, திருமுருகாற்றுப்படையில இருந்து இலக்கியங்கள்ல இருந்து யானைக்கறி வெட்டி சாப்பிட்டுருக்கான். எது வேலன் வெறியாட்டு நடத்தி, அந்த வேலன் வெறியாட்டுடைய இது என்ன அப்படின்னா, அரிசியை வந்து பொரிச்சு அந்த அரிசியில வந்து ஆட்டு ரத்தத்தை அப்படி கலந்து அடிச்சு ஒரு வேலை நடுவுல குத்தி அதை சுத்தி தூவி வேலன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வெறியாட்டம் ஆட வச்சு அதுக்கப்புறம் அந்த அரிசியவே சாப்பிடுவானா. டைனோசர்னு பேர் வைக்காம இருந்திருக்கும், அதனால டைனோசர் கூட சாப்பிட்டுருக்கலாம், நமக்கு தெரியாது. சீமான் பேசுற மாதிரியே இருக்கு. சீமான் இந்த நாட்டுல பேசவே இல்லை. அனவாட்டன் முருகன் பேசக்கூடிய சீமானுடைய அமைதி, விஜய் விடுங்க, விஜய் அடுத்து வருவோம். சீமான் கிட்டத்தட்ட 15-20 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்குன்றாப்ல. முருகன் கறி சாப்பிட்டு தான் நான் கோயிலுக்கு போவேன்றாரு. அவருடைய ஊர் கோவில்லையே வந்து பார்ப்பனர் வந்து ஓதி விட்டு போயிட்டாரு அவருக்கு, அவர் பையனுக்கு. அவ்வளவு பெரிய சம்பவக்காரரு. ஆனா அவர் பாருங்க இந்த மேட்டர்ல வந்து ரொம்ப சைலண்டா
ஆனா நாம் தமிழர் வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல வந்து தமிழ் மந்திரங்கள் ஓதணும், அதுக்கெல்லாம் நாங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்றாங்களே. சொல்றாங்க. இப்ப அமைதியா இருக்காங்களே. இந்த அமைதி எதுல இருந்து வருது? பொலிட்டிக்கல் பார்ட்டியே திமுக பொலிட்டிக்கல் மேனேஜ் கொடுக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. அது ஓகேங்க, உங்க ஸ்டாண்ட் பேசினா திமுக ஆதரவா போயிடும். அவர் ஸ்டாண்டே ஒண்ணு சொல்லுங்க. கரூர்ல அவங்க எடுத்த ஸ்டாண்ட விடவாங்க திமுக ஆதரவா அவங்க எடுக்க முடியும். சீமான் ஒரு ஸ்டாண்டு பேசினாரு, இங்கிட்டு பார்த்தா சீமான் ஆதரவாளர்கள் பூரா வச்சு வெள்ளு வெள்ளு வெளுக்குறாங்க. ஸ்டாலின் சார் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட. இதுக்கு மேல என்ன திமுக ஆதரவு? அப்ப வந்து இதுல வந்து அந்த காரணம் கிடையாது. இத பேசுற வாரம் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குதோ இல்லையோ, பச்சை கலர்ல பிளெக்ஸ் அடிச்சுக்கிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு இஸ்லாமியர்களின் விடிவெள்ளி நான் தான் மைக் எடுத்துக்கிட்டு திடீர்னு கேம்பெயினுக்கு சீமான் தானே போய்கிட்டு இருக்காரு. இப்ப இல்ல, ஒருவேளை நேத்து மாமா நயினார் நாகேந்திரன் போய் கைதாயிருக்காருல்ல, அந்த காரணமா இருக்கும். அவரு சொன்னதுங்க எங்க மாமா நயினார். மாமா கோஷ்டி கூப்பிடாதுன்னு தெரியல, இருக்கலாம். ஆமா, இல்ல அண்ணாமலை வீடியோ போட்டாரு பாத்தீங்களா? ரொம்ப ஆக்ரோஷமா ஆறுக்குள்ள பதுங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்க வேண்டியது. மன்னிப்பு சாரி ட்ரெண்ட். ஆனா அவரும் ஒரு எமோஷனலா பதிவிடுறாருல, நம்ம வந்து போயிருக்கணும், நம்ம தடுக்கிறாங்க, நம்ம சட்டத்தை கையில் எடுப்போம், நீங்க உடலா என்ன. சரி, ஏர்போர்ட்ல இருந்து டிக்கெட் போட்டு கிளம்பி வர்றதுல உன்னை யாரு தடுத்தா? வர வேண்டியதானே. இங்க தடுக்கிறாங்க, ஓகே, கிளம்பி நீ வர்றதுக்கு உன்னை யாரு தடுத்தா? வந்திருக்கலாம்ல. அவங்க நோக்கம் வந்து அது இல்ல. இந்த இடத்துல ஒரு பதட்டம் உருவாக்கப்படணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரதானமான ஒரு மதத்தை வைத்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கறத சமகாலத்துல என்னைக்காவது பாத்துருக்கோம். அவங்க வெளிப்படையாவே அயோத்தியா மாத்துவோம் சொல்லிட்டு எச்ராஜா வெளிப்படையா சொல்றாரு, அந்த மசூதியை அங்க இருந்து அகற்றணும், இதோட ரீலோகேட் பண்ணணும். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அது இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு விளக்கு தானே ஏத்தி விட்டுட்டு போக வேண்டியதானே, ஒரு கன்சர்னோட அதை நடந்துக்கிற வேண்டியதானே முஸ்லீம்களும் அப்படின்னு சொன்னா, அவன் அதோட நிக்கலையே. அவன் தான் 160க்கு மேற்பட்ட தர்காக்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, எந்த முஸ்லீமாவது எதிர்க்கிறாரா? எதுக்கு எதிர்க்கணும்? முஸ்லீம் எதுக்கு வந்து வெளியில எதிர்க்கணும்? முஸ்லீம்கள் இதை எதிர்க்கவே இல்லையே. முஸ்லீம் ஏன் எதிர்க்கணும்? முஸ்லீமுக்கு பேசுறதுக்கு பாலாஜி இருக்காரு, பெலிக்ஸ் இருக்காரு, மில்டன் இருக்கான், இந்திரகுமார் இருக்கான், சமூக நீதி. முஸ்லீம் எதிர்க்கணும்ன்ற அயோத்தி தீர்ப்பிலே தான் சொன்னாங்க, எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிக்கல ராமர் கோயில் கட்டுறது. ஆனா இந்து அமைப்புகளே எதிர்ப்பு தெரிவிக்குது. எதுக்கு? ராமர் கோயில் கட்டுறதுக்கு. இங்க வந்து சொல்லிடுவாங்க. அதான் இதுதான் பிரச்சனை. அப்ப டைரக்டா பாய் பேசினா பாய்கள் ஏன் இதுல தலையிடணும்? இது வந்து இங்க விளக்கு ஏத்துறதா இல்லையா? அந்த கோயில் அர்ச்சகர் பட்டர் ராஜா பட்டர் சொல்றாருல, இங்கதாங்க நாங்க வழக்கமா விளக்கு ஏத்துவோம், எதுக்குங்க நாங்க கன்னடத்துல போய் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோயில் திமுக கட்டுப்பாட்டுல இருக்கு, இந்து சமய அறநிலையத்துறை யாரு கட்டுப்பாடு? அறநிலையத்துறை சொல்றத பூரா பட்டர்கள் ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப அனைத்து சாதி அர்ச்சகர் மேட்டர்லாம் சுமூகமா நடக்குது. அப்படி பார்த்தா இதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல நாளைக்கு ஒரு பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர் உள்ள நியமிப்போம், இந்த பட்டர் ஒத்துக்கிடுவாரா? அப்ப அப்படிப்பட்ட பட்டரே வந்து நாங்க எங்க அங்க போய் வம்புழுக்க போகணும், இங்கதானங்க நாங்க வழக்கமா ஏத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் ஆறாரு. இன்னொன்னு ராம ரவிக்குமார் யாருங்க? போன மாசம் வரைக்கும் டிவி டிபேட்ல சுந்தரவெளி தோழர்கிட்ட தீமிதி திருவிழாவுக்கு வந்து நின்னாரு. நீங்க அவரெல்லாம் வந்து இந்து மத காவலர்னு சொல்லி ஒரு 4 பேர் கூட நிக்கிறான்னா அவன் மனநிலையெல்லாம் நீங்க ஒருத்தர் வேணும்ல. அதுக்கு இதுலதான் இவங்களுடைய பிளானே இருக்கு. இங்க வந்து 1996 இது ராம ரவிக்குமார் போட்ட அபிடேவிட். ஏங்க ரவிக்குமார் சார், ராம ரவிக்குமார் ஏங்க உங்களுக்கு ஒரு அபிடேவிட் போட, ஒரு ரிப்ரெடிஷன் போட தெரியாதா உங்களுக்கு? 19422 WPMD நம்பர் 19422 ஆஃப் 2014 அந்த கேஸ் பேரு. இப்படி இண்டெக்ஸ்லயே 2024 போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்ன விளங்குறதா? உனக்கு ஆதரவா கோட் பண்றேன்ற பேர்ல ஜட்ஜ்மெண்ட் இப்படி தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, சாமிநாதன் சார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எனக்கு எடுத்து காட்டணும். இத பார்த்துட்டு இத வழக்குக்கு எடுத்து விசாரிச்சு இதுக்கு நீதிபதி தீர்ப்பும் கொடுக்கல. நீங்க ரொம்ப நகைப்புக்குரியதா சொல்றீங்க. ஆனா ராம ரவிக்குமார் போன்ற ஆட்கள் வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள் இல்ல. ஒரு பெரிய பிரச்சனையை சின்ன புள்ளில இருந்து தொடங்கக்கூடிய. அதுல நல்லா கவனிங்க, அந்த வீடியோல ராம ரவிக்குமார எவ்வளவு தூரம் ஒரு ஒரு பொருளா அவங்க பயன்படுத்துறாங்கன்றத பாருங்க. ராம ரவிக்குமார் அமைதியா நிக்கணும், பக்கத்துல இருக்கக்கூடிய வக்கீலோ யாரோ ஒருத்தர் டிஷர்ட் போட்டிருக்காரு, பேசாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. அவர் ஏதோ ராம ரவிக்குமார் இந்த ஏரியால ஒட்டிப்பிடி கேட்கறதுக்கு ஒயின்ஷா பாசல்ல நிப்பாங்க தெரியுமா, லூஸ் டாக் விட்டுக்கிட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு லூஸ் டாக் விட்டுட்டு சார் கூட ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு ஏதோ கலாய்க்கிற மாதிரி ஏதோ பேசிருக்காங்க.
உன்னைய வச்சு எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மக்குடி மாதிரி கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். பக்கத்துல இருக்க கடைசியா சூடம் ஏத்தி சாப்பிடும். அதை கேளுங்க, அந்த கூத்த கேளுங்க. அம்மா தாயே அக்காலா பிரவேசரி என்னென்னமோ டயலாக் எல்லாம் சொல்லிட்டு ஒரு அம்மா குறுக்கு எப்படி நடந்து போயிடுச்சு, ஒரு அண்ணன் நடந்து வந்துட்டாரு. இவங்க அதை பில்டப்பா ஃபேஸ் பண்ணி தேங்காயை எடுத்து கற்பூரத்தை வச்சு இது ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரோகரா சொல்லுங்க. ஒரு பேர் சொல்லல, அங்க கூட இருந்த அந்த 4 பேர் சொல்றான். அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்ட போய் நீங்க மைக்க போட்டா வெளிப்படையா பேசுறதுக்கு தயங்குறாங்க. அதுவே ஒரு பெரிய ஆபத்து. ஏன்னா நாளைக்கு நம்ம இங்க கடை வைக்க முடியாதோ, ஆள் இல்லாதப்ப திடீர்னு வந்து போற போக்குல அவன் வீட்லயே பெட்ரோல் குண்டு அடிக்கிறவன் நம்ம கடையில என்னத்தையாவது அள்ளி எரிஞ்சிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வருது இல்ல. அந்த பயம் தான் பிஜேபி ஆமா இருக்குல்ல. அந்த பயத்தை உருவாக்கு திமுகன்னு எடப்பாடி சொல்றாரு. தேவையற்ற சர்ச்சையை திமுக. அதனால என்ன பண்ணணுமா, ஜெயலலிதா வாங்கி கொடுத்த தீர்ப்பை வந்து தூக்கி எரிஞ்சிடணும். நீதிமன்ற தீர்ப்பை நீங்க நடைமுறைப்படுத்த 2014 அம்மையார் ஏத்துக்கிட்ட தீர்ப்பை தூக்கிட்டு எரிச்சிடலாம். அவருக்கு எடப்பாடி அதை சொல்றாரு. ஒருவேளை அவர் மறந்திருப்பாரு, ஆய்வாளர்கள்ட்ட கேட்கணும். இன்னொன்னு இதுல நீங்க வந்து இந்த ராம ரவிக்குமார் வகைரா இருக்குல்ல, இது வந்து 1996, 2014, 2014 இன்னொரு வழக்கு, 2017, 2017 அப்பீலு, இது எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வேற வேற பேர்கள்ல ஆள்கள் மாறி மாறி வர்றாங்க. பல ராம ரவிக்குமார்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த உருவத்துக்கு பேரு ராம ரவிக்குமார். இதற்கு முன்பு அந்த உருவத்துக்கு பேரு கணேசன், அகில பாரத இந்து மகாசபா வைஸ் பிரசிடென்ட். இன்னொரு ஆள் பேரு சுப்பிரமணியன். இவங்களுடைய மோட்டிவே என்ன அப்படின்னா அந்த கிளைமை தன்னோட கிளைமா மாத்துறது. இப்ப வேணுகோபால் ஜட்ஜ்மெண்ட் வாசிச்சேன் இல்லையா, வேணுகோபால் 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஒன்னு சுப்பிரமணியம் வெர்சஸ் அதர்ஸ், இன்னொன்னு கணேசன் வெர்சஸ் அதர்ஸ். இதுல இந்த கணேசன் அகில பாரத இந்து மகாசபா வைஸ் பிரசிடென்ட் கணேசனுக்கு எதிரான கணேசன் மற்றும் காவல்துறை ஆகியோர் அடங்கிய அந்த வழக்குல வந்து என்ன டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா, வரலாற்றில் எந்த காலத்திலும் அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. till date in any year the deepam was not lit at குதிரை சுனைத்திட்டு and also it appears that either for the petitioner or for Hindu Mahasangam or for any particular individual no permission was granted to light Mahadibam by the administrative officer. இதுவரை யாருக்குமே அங்கு மகாதீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதே இல்லை. அது மட்டுமல்ல, வரலாற்றில் எந்த காலத்திலும் இந்து மகாசபையோ அல்லது இன்ன ஒரு குறிப்பிட்ட அமைப்போ இந்த விழாவை எடுத்து நடத்தியதாகவோ கோவிலோடு சேர்ந்து கொண்டாடியதாகவோ முன்னுதாரணமே இல்லாத போது காவல்துறையினர் இதை மறுத்திருக்கிறார்கள். மேலும் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் இவர்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்றும் எடுத்த முடிவை இந்த நீதிமன்றம் மதிக்கிறது. அதில் தலையிட எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு 2014 ரிட் பெட்டிஷன் எம்டி மதுரை பெஞ்ச் நம்பர் 19371 ஆஃப் 2014 ஜஸ்டிஸ் வேணுகோபால் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இதை எதிர்த்து அப்பீலுக்கு போறான். அதே வருஷத்துல இன்னொரு கேஸ் போடுறாங்க, சுப்பிரமணியன்ற பேர்ல கேஸ் போடுறாங்க. அதுலயும் அதே தான் சொல்றாரு, எந்த விதமான இதுவும் கிடையாது, உங்களுக்கும் அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு. வேணுகோபால் கொடுத்த 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 2017 இந்த கணேசன்றவருடைய அப்பீலு, இந்த சுப்பிரமணியன்றவருடைய அப்பீலு. கணேசனுக்கும் மறுக்கிறது வேணுகோபால் தான், சுப்பிரமணியனுக்கும் மறுக்கிறதும் வேணுகோபால் தான். கணேசன் போடுறாரு அப்பீலு, சுப்பிரமணியன் போடுறாரு அப்பீலு. சுப்பிரமணியன் அப்பீல் கல்யாண சுந்தரம் பவானி சுப்புராயன் அமர்வுல விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்த போது அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள். உங்கள் மேல்முறையீட்டை பரிசீலிக்க தேவையில்லை என்று தள்ளுபடி செய்து விட்டார்கள். இது சுப்பிரமணிய வழக்கு. இன்னொன்னு அகில பாரத இந்து மகாசபா போட்ட அந்த இதுல அப்பீல்ல ஜஸ்டிஸ் MM சுந்தரேஷ் மற்றும் N சதீஷ்குமார் அவர்கள் அடங்கிய இதுலையுமே கூட நாங்கள் இந்த இதில் தலையிடுவதில் எங்களுக்கு உரிமை கிடையாது. 96 ரொம்ப தெளிவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு போடப்பட்டது 94, தீர்ப்பு கொடுக்கப்பட்டது 96. அதை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் இதில் தலையிடவில்லை, மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதை வச்சுக்கிட்டு தான் 96ல இருந்து ஏத்த விட மாட்டாங்க. அதுதான் என்னன்னா, மனு போட்ட நபர்களுடைய பேர் மாறிக்கிட்டே இருந்ததற்கான காரணம் அவர்களுக்கு ஒரு சாமிநாதன் தேவைப்பட்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடியவர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள். அங்கே ஒரு சாமிநாதன் இருந்தால் இதை ஈஸியா முடிக்கலாம்னு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. 100 ஆண்டு RSS கால வெற்றி அது. ஆமா, இப்ப அவங்களுக்கு வராது வந்த மாமணி போல பகவானே இறங்கி வந்து மலை ஏறி எல்லா விஷயத்தையும் விசிட் பண்ணி பகவானே அதுக்கான தீர்ப்பையும் கொடுத்து
பகவானே ஏத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த சாமிநாதனை விட்டா நம்மளுக்கு வேற ஒரு சாமிநாதன் கிடைக்கிறது கஷ்டம், பிடிச்சு அப்படியே மலை ஏறிடுறா அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பாக்குறாங்க. இல்ல 96 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போவோம். 96ல அப்ப என்னதான் சொல்லி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா, இது ராம ரவிக்குமார் தாக்கல் பண்ண ரிட் பெட்டிஷன். அந்த ரிட் பெட்டிஷன்லயே 96 ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுல இந்த ஆர்டர்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட் நம்பர் 1, தேவஸ்தானம் which is the owner of the hill to extent indicated in the above said decree. above said decree என்ன அப்படின்னா வெள்ளக்கார காலத்துல 1920ல கொடுத்தது. 1920ல கொடுத்தது என்ன அப்படின்னா நெல்லித்தோப்பு, குதிரை சுனை, தர்கா இருக்கிற இடம், இதை தவிர்த்து தர்காவுக்கு போகும் பாதை, இதை தவிர்த்த மற்ற பகுதிகள் கோயிலுக்கு சொந்தம் இருக்குல்ல. அப்ப இந்த மற்ற பகுதிகள், கோவிலுக்கு சொந்தமான மற்ற பகுதிகளுக்கு உட்பட தேவஸ்தானம் shall alone light the தீபம் in திருப்பரங்குன்றம் hill and they alone shall light the தீபம் ordinarily in the traditional place of the மண்டபம் at சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் near உச்சி பிள்ளையார் கோவில். உச்சி பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய மண்டபத்தின் மீது விளக்கேற்ற வேண்டும், அங்கு மட்டும்தான் ஏற்ற வேண்டும், அதையும் தேவஸ்தானம் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். அதுக்கடுத்து ஒருவேளை தனிநபர்கள் யாராவது அங்கு ஏற்றுவதற்கு விருப்பப்பட்டார்கள் என்றால் அதை உரிய அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. அந்த உரிய அனுமதியை பெறும்போதுதான் காவல்துறை என்ன சொல்லுது, இவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் கிடையாது, இவர்களுக்கும் இந்த கோயில் மரபுக்கும் தொடர்பு கிடையாது, தேவையற்ற வன்முறையையோ கலவரத்தையோ உண்டாக்கும் நோக்கில் இவர்கள் வருகிறார்கள், அனுமதி கொடுக்கவில்லைன்னு காவல்துறை நிலைப்பாடு எடுத்ததை 2 நீதிபதிகள் அமர்வும் ஓகே பண்ணிருக்கு, சிங்கிள் ஜட்ஜும் ஓகே பண்ணிருக்கிறாரு. அப்ப சிங்கிள் ஜட்ஜ் ஓகே பண்ணி 2 நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் வந்து அதை ஓகேன்னு ஒத்துக்கிட்டதற்கு பிறகு மறுபடியும் ஒரு தனி நீதிபதி எடுத்துக்கிட்டு அது அவர் தீர்ப்பு கொடுப்பாரு, அதை ஏத்துக்கிறணும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் புதிய நடைமுறை எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்றதே வந்து நகைப்புக்குரியது. ஒண்ணு நீ அப்படி கேட்கணும்னா 2014 கேஸ் 17ல அப்பீல் ஆகி அது இல்லாமன்னு தள்ளுபடி செய்யப்பட்டதுல அதை நீ ரீஓபன் பண்ணி விசாரிச்சு அதுல வந்து கேட்கறேன்னா அதை இவர் ஓபன் பண்ண முடியாது, அதை லார்ஜர் பெஞ்சுக்கிற அங்க போய் பேசி அந்த வழக்கின் அடிப்படையில் பேசினா பரவாயில்ல. ஃப்ரெஷ்ஷா நான் உன்னை எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை எனக்காக ப்ரொசீட் பண்ணி எனக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வேலை நடக்குதுங்கிறது தான் ஒரு பெரிய பதட்டமான சூழலை தமிழ்நாடு. நீங்க இதுல ஒண்ணு கவனிச்சீங்களா, ராம ரவிக்குமார் எங்கேயுமே இந்த தீபத்தை கோயில் ஏத்தணும்னு கேட்கவே இல்லை. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா அவருடைய பெட்டிஷன், அவருடைய இதவே அட்டாச் பண்ணியிருக்கிறாரு. நாங்க கார்த்திகை தீபத்தை முத கேட்டது மகாதீபம், மகாதீபத்தையே முடியாதுன்னு மறுத்துருச்சு. 96 ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது, மோட்ச தீபமோ மகாதீபமோ கார்த்திகை தீபமோ எதுவா இருந்தாலும் தேவஸ்தானம் தான் ஏத்தணும்னு சொல்லுது. தனிநபர் உரிய பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் போகலாம் அப்படின்றதுதான் வரைமுறை. இவர் என்ன கேட்கிறாரு, ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி கிராண்ட் பெர்மிஷன் ஃபார் லைட்டிங் த கார்த்திகை தீபம் அட் திருப்பரங்குன்றம் ஹில் ஃபார் திஸ் இயர். நீ யாரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு? கார்த்திகை தீபத்தை நீ ஏன் ஏத்தணும்? கார்த்திகை தீபத்தை மக்கள் எல்லோரும் நம்பி கோயிலுக்கு போய் இப்படி கேட்ச் வாங்குன்ற திண்ணீர் கொடுக்கின்ற அந்த பற்றை தானே ஏத்தணும், அதுதானே நீயும் சொல்லிட்டு இருக்கிற. அப்ப எப்படி நீ ஏத்துறது? இந்து சமய அறநிலையத்துறை ஏத்துக்கல. ஆமா, இந்து சமய அறநிலையத்துறையும் ஏத்துக்கல, காவல்துறையும் ஏத்துக்கல, தமிழ்நாடு அரசும் ஏத்துக்கல. ஆனா மில்டன் சொன்னது போல ஒத்தாலா சாமிநாதன் உட்காந்துக்கிட்டு இது ஒத்தால் கிடையாது. இது என்ன அப்படின்னா பாபர் மசூதியில சாமி கும்பிட போகும்போது நாங்க இதை மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து பேசிட்டு போறாரு. ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்குவான். அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணும்னா நாங்க இனிமேல் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இது வந்து அந்த மன்மோகன் சிங் கமிஷன், மன்மோகன்னா பிரைம் மினிஸ்டர் கிடையாது, வேறு ஒரு மன்மோகன் சிங் தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தொடர்பா. அப்ப அந்த கமிஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நீண்ட காலமாகவே எந்த விதமான சட்டங்களையும் பின்பற்றாமல் வெளிநாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து கொள்ளையாக பணத்தை இவர்கள் வசூல் செய்துதான் இந்த கூட்டத்தை திரட்டி இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது இந்திய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சவால் அப்படின்னு RSS, பஜ்ரங்தள், விஸ்வ இந்து பரிஷத் ஆகிய அமைப்புகளின் மீது நேரடியாக குற்றஞ்சாட்டி எழுதியிருக்கிறார். அப்ப ராம ரவிக்குமாரை உள்ள விடுறதுன்றது ராம ரவிக்குமார் கிடையாது, RSSன்ற பேர்ல நேரடியா வந்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்ப ராம ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சின்ற பேர்ல ராம ரவிக்குமார் உள்ள வருவார். ராம ரவிக்குமார் உள்ள வந்து இப்ப கார்த்திகை தீபத்தை ஒரு கையேத்த விட்டோம் அப்படின்னா அடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து ஒரு அமைப்பா மாத்தி இந்த அமைப்பு தான் இதை கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உருவாக்குவான். அந்த அமைப்பு அதை கொண்டாடுற பேர்ல வசூல் செய்யும். வசூல் செய்வதன் பேர்ல கூட்டம் பெரிதாக திரட்டப்படும். கூட்டம் பெரிதாக திரட்டப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு RSS காடர்களை அதுல ஊடுருவ வச்சு தர்காவை அடிப்பான்.
தர்கா வெடிச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு இது ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமான கோயில்னு பேரை மாத்துவான். தமிழ்நாட்டுல எல்லா பள்ளிவாசல்லையும் கார்த்திகை தீபத்தை ஏத்துறதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். பல பள்ளிவாசல் ஆமா. பார்த்திருக்கேன். கார்த்திகை தீபம் நாள் வந்துச்சுன்னா பாய்மார்களே வந்து காம்பவுண்ட் சவுத்துல பூராத்துலயும் தீபத்தை ஏங்க நீங்க வீட்டுல ஸ்டார் தொங்க விட்டுருப்பாங்க ஆமா. கிறிஸ்துமஸுக்கு. இப்ப என்ன கிறிஸ்டியன்ஸா தான் போட்டுருக்கேன், பூரா இந்து தான் தொங்க விட்டுருக்கான். எதுக்குடான்னு கேட்டா அது இந்த மாசம் பூரா சின்ன சின்ன இருக்குல்ல தம்பி, பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா. தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு பட்டாசு வெடிக்கிறாங்க. வெடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் அவ்வளவுதான். அந்த மனநிலையை எப்படி மாத்துறானுங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை, ஒரு சிறுபான்மையினரை, ஏய் இவன் தாண்டா அந்த கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து தீபம் ஏத்த விடாம பண்ணான் அப்படின்னு அவங்க மேல ஒரு கமெண்ட பாசிங் பண்றதுக்கு ஒரு டூலா விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனை சொல்ல வைக்கிறது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல போய் யாரு சொல்றா, நம்ம எல்முருகன் சொல்றாரு எங்க வழிபாட்டு உரிமையை மறுத்துட்டாங்க அப்படின்றாரு. யார் சாமி உங்களை மறுத்தா? நீங்களும் கருவறைக்கு உள்ள போய் வழிபாடு செய்யணும்னு நாங்க தான் கேக்குறோம், நீங்க தான் அதை ஒத்துக்கிட மாட்டீங்க. சொல்றாரு எங்களை உள்ள விட மாட்டாங்க, எங்க வழிபாட்டு உரிமையை கெடுக்கிறாங்க. எல்முருகன் நான் யாரு, நான் ஒரு மிக யாரு மோடி கிட்ட சொல்றாரு, மோடி கிட்ட சொல்றாரு, பார்லிமெண்ட்ல சொல்றாரு, ஜி பாருங்க ஜி நம்ம சனாதன தர்மம் எல்முருகனான என்னைய உள்ள விட மாட்டேங்குது ஜி, வழிபாட்டு உரிமையை இல்ல. சரி அது ஏங்க எடப்பாடிக்கு புரிய மாட்டேங்குது? புரிஞ்சு இல்ல கார்த்திகை தீபத்தை ஏத்தியாச்சு, ஏத்தி எல்லா பேரும் கொண்டாடி கார்த்திகை போயிட்டு இருக்குது அது பாட்டுக்க. நீங்க நார்த்ல போய் வீட்டு விளக்கேத்த விட மாட்டேன்றாங்க. விளக்கு ஏத்தியாச்சுடா. சாமி போட்டோவுக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா பத்த வைக்கிற விளக்கு இருக்குல்ல, அதுல கூட விளக்கு ரெகுலரா பத்த வைக்கும் போது என்ன வெளிஞ்சது, கருப்பா இருக்கிறது, கரியா இருக்கிறது, பிசு பிசுன்னு இருக்கிறதுன்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்ல. அத்தா தண்டி தூண்ல இதுக்கு முன்னாடி ஏத்தி இருக்கிறாங்கன்னா அங்க போய் நின்னாவாச்சு தெரியும்ல, கரியாவாச்சு ஏதாவது ஒண்ணு இருக்கு, மழை பெஞ்சிருக்குன்னு கூட வச்சுப்போம். ஆனா ஏத்துறதுக்கான இடம் கிடையாது. அது ஏதாவது ஒரு இடத்த அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த தூண்ல வந்து ஒரு விளக்கு ஏத்தலாம் பாக்கும்போது. மக்கள் ஒன்ன புரிஞ்சுக்கணும் என்னன்னா, கார்த்திகை தீபம் மலை மேல ஏத்துறதுன்றது அகல் விளக்கு ஏத்துறது கிடையாது. ஆமா, அது நீங்க பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து இருக்கிற அளவுக்கு பெரிய இது கட்டி இல்ல வட்ட வட்டமா இருக்கும்ல விளக்கு ஏத்துற மாதிரி ஒரு. அதான் பனை ஓலை, பனை மட்டை, பனை எரியக்கூடிய பல பொருளை போட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பட்டாசுகளை போட்டு அதுக்கப்புறம் அதை கொளுத்துவாங்க. சொக்கப்பனை கொளுத்துற மாதிரி கொளுத்திட்டு போவாங்க. அவ்வளவு பெருசா கொளுத்துவாங்க. ஆமா, அது எதுக்காகனா திருப்பரங்குன்றம் பாலத்துல நின்று பார்த்தா ஜோதி ஜெகஜோதியா தெரியும் அப்பா அப்படின்னு பார்த்து கும்பிடுறதுக்கு. இவன் என்னடா சிகரெட் பத்த வைக்கிறதுக்கு, தீக்குச்சி பத்த வைக்கிறது நினைச்சுக்கிட்டு பேரும் மதுரைக்காரரு. இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க 2 பேரும் மதுரை, இவர் மருதமலைக்காரரு. எல்லாம் ஒரு 6 வீடுகள்ல ஒண்ணுதான். மருதமலையில அறுவடை வீடு கிடையாது. தரவுகள் படி அது லாங் இயர்ஸ் டிஸ்பியூட்ல பல வருடங்களாக இப்ப பாபர் மசூதிக்கு ஒரு வரலாறு இருக்கோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கும் வரலாறு இருக்குல்ல. அப்ப அந்த வரலாற்றை அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்காருல்ல சாமிநாதன். சாமிநாதன் தீர்வு கொடுக்கல, அதுல தீய வச்சுதான் தொடங்குறாரு. ரொம்ப மோசமான தொடக்கத்தை சொல்றாரு. அதாவது இவ்வளவு நாள் அது இருக்குல்லன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரையாவது சொல்லுங்களேன், இப்படி ஒண்ணு இருக்குங்கிற சூழலே அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு வருஷம் 96ல கேஸ் நடந்ததோ, 2014ல கேஸ் நடந்ததோ, 2017ல கேஸ் நடந்ததோ அவங்களுக்கு ஒரு சென்ஸா கூட அவங்க மைண்ட்ல இருக்காது. ஏன்னா இது பூரா கோர்ட்டுக்குள்ள நடக்கும். ஊருக்குள்ள அப்படி ஒண்ணு இவங்க வந்ததே கிடையாது. ஏன் இதை உறுதியா சொல்றேன் தெரியுமா? உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கிறது தான் உச்சின்னு நம்பிக்கிட்டு இருக்கான் இவன். அது பள்ளிவாசல் அதுக்கு கீழே இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். பள்ளிவாசல் எந்த திசையில இருக்கு, இன்னும் வெளிப்படையா சொல்றேன், திருப்பரங்குன்றம் கோயிலே மலைக்கு மேல இருக்குன்னு நம்புறான். திருப்பரங்குன்றம் மலைக்கு உள்ள இருக்கு. நியாயமா பார்த்தா அது கீழே அடிவாரம். நீங்க அங்க வண்டியை நிப்பாட்டிட்டு மேல ஏறி போகணும். பின்னாடி லம்பர்ஸ் எக்கோ பார்க்கு போவான், மேல பள்ளிவாசலுக்கு பாய் போவாரு, இந்த தர்காவுக்கு பாய் போவாரு, பிள்ளையாருக்கு சாமி கும்பிடுறா அந்த பக்கம் போவான். இந்த ரூட் மேப் கூட தெரியாத தற்கொலை எப்படி எல்லாரும் நிம்மதியா போலாம்? அதான பிரச்சனை. இது என்னன்னா, இவ்வளவு நாள் வந்து பெஞ்சு கோர்ட்டு இப்படின்னு இருந்த ஒண்ணு மக்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு பவர்ஃபுல் இடத்துல இருந்து கமாண்டா வந்துச்சுன்னா மக்கள் கிட்ட போலாம்ல. இப்ப என்ன சொல்லுவான், இப்ப அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மக்கள் கிட்ட என்ன சொல்லப்படும் தெரியுமா? நீதிபதியே தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்துறாரு, இந்த ஸ்டாலின் ஏத்த விட மாட்டேங்கிறாரு. இந்துக்கள் பாருங்க, கார்த்திகை அன்னைக்கு எரிய வேண்டிய ஒரு விளக்கு எரியல. இப்படி போய் சொன்ன உடனே ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன, அது நாங்க பாத்துட்டோம், அமுக்கிட்டு நீ இடத்த காலி பண்ணு. எரிஞ்சுக்கிட்டு இருந்தது எச்சராஜா வயிறு, அது எங்க வயிறு இல்லை. அத வந்து ஒரு சில மக்கள் சொல்றாங்க. ஒரு சில மக்கள் மத்தியில எப்படி விதைக்கிறான்னா, இவ்வளவு மோசமான வார்த்தைகளை விதைச்சு வச்சிடறான். இப்ப என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நாளா இருக்குன்னு பிரச்சனை நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பேசு பொருளே இல்லை.
இப்ப அவன் கண்ணு முன்னாடி இந்த பிரச்சனை அவன் வீட்டுக்கு வந்திருக்கு. ஏன்னா கடை அடைக்க சொல்றான், ஏன்னா பேரிகார்டை உடைக்கிறான், ஏன்னா போலீஸ்காரன் மூக்க உடைக்கிறான், ஏன் பக்கத்துல இருக்கிற பாய்கிட்ட போய் பாய் என்ன பாய் ஏத்த விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க சொல்றான். அங்க வந்து பள்ளிவாசல் அந்த தர்காவுக்கு வந்து ஆடு எடுத்துட்டு போறான்னு போறவரை தடுத்து நிறுத்துறான். இது எல்லாமே அண்டர் கரண்டா மக்களுக்குள்ள என்னமோப்பா கடை திறக்கலாமா வேணாமான்னு தெரியலப்பா, இது எதுவும் ஆகுமோ அதுவும் ஆகுமோப்பா அந்த பயத்தை தீர்ப்பதற்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணி இறங்கி விட்டது. ஆமா, பூரா இறங்கி இந்த முதலமைச்சர் எவனும் கடையை பூட்ட கூடாது, பூரா கதவை திறந்துட்டாங்க. முதலமைச்சர் அவர் போட்ட ட்வீட் வளர்ச்சி அரசியல டேஷ் அரசியல் என்ன அது ஃபில் பண்ணுங்க தெரியல, கலவர அரசியலான்னு கூட இல்ல. நானும் தானே அவர் பார்த்தேன். மதுரைக்கு தேவை என்ன, மெட்ரோ தரமாட்டேன்ட்ட, நாங்க கேட்ட எய்ம்ஸுக்கு நீ இன்னும் இந்த செங்கலை தாண்டி காம்பவுண்ட் சொல்ல தாண்டி சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுன்றதுக்காக அவர் டேஷ் எதை வேணாலும் போடுறான், எதை வேணாலும். உண்மையிலே ஸ்மார்ட்டா முடிவு எடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த அது குறிப்பா மதுரையில இருக்கக்கூடிய பலருக்கும், இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாட்களா திமுகவை விமர்சித்து கொண்டிருந்த முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய நண்பர்கள் பலருமே கூட இவ்வளவு துணிச்சலா கலைஞர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாருன்னு என்னால சொல்ல முடியல. ஸ்டாலின் வந்து துணிச்சலா முடிவு எடுத்துட்டாரு. ஆக மோசமான அயோக்கியத்தனமான முடிவுகள் எல்லாம் துணிச்சலுங்கிற பேர்ல எடுக்கக்கூடியவர் அம்மையார். அதனாலேயே அந்த அம்மையாருக்கு வந்து இரும்பு பெண்மணின்னு பட்டம் கொடுத்தவனுங்க. எடுக்க வேண்டிய சரியான முடிவை துணிச்சலோட எடுத்திருக்கிறாரு ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. தேன் யாரு? இப்ப அதுக்கே ஒரு பெஞ்ச் மார்க் மாத்திட்டாரு. தேன் பெரியார் ஆகி போச்சு. இல்ல இப்ப என்னன்னா பதட்டத்துல இருக்கிறானுங்க. இப்ப சாமிநாதன் வந்து அவர் என்ன நினைச்சாருன்னா நாம தான் ஜட்ஜி, வந்து நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கல, சட்டத்தை மதிக்கலன்னு சொல்றாங்க. எச் ராஜா மீடியா முன்னாடியே சொல்றாரு, கலெக்டர் போட்ட உத்தரவு என் செருப்புக்கு சமானங்கிறாரு. அந்த தலைமை அவர் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்டாரு. கரெக்டா தான் கேட்டாரு. இல்ல அவரு அதைத்தான் நீங்க தமிழ்நாடே கேட்டுக்கிட்டு எச் ராஜா வாழும் தீர்க்க தரிசி. எச் ராஜா வந்து கலெக்டர் ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்னு அவர் கேட்கறது இருக்கட்டும், தமிழ்நாடே சேர்ந்து ஒண்ணு அதே திருப்பி கேட்டுருச்சுல, யாரா டேஷ் அப்படின்னு தமிழ்நாடே திருப்பி சேர்ந்து கேட்டுருச்சு. கோர்ட் ஆர்டரை மதிக்கணுன்றாருல, இதே கோர்ட்டு தான் சொன்னிச்சு அவருக்கு மனநல பரிசோதனை செய்யணும்னு. அதை மதிச்சிடணும்ல. ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்திருக்கிறாரா டாக்டர்கிட்ட பேசி? தனிப்பட்ட உண்மை இல்ல தனிப்பட்ட உண்மை இல்லைங்க. அவர் தான் சொன்னாரு நீதிமன்றத்தை நம்ம வந்து மதிக்கணும்னாரு. அதே நீதிமன்றம் சொன்னிச்சு என்னடா பைத்தியக்கார பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தர். இல்ல, அமைச்சர் ரகுபதி ரொம்ப தெளிவா சொன்னார் பிரஸ் மீட்ல, நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதித்திருக்கிறோம். 2014 கொடுத்த தீர்ப்பை நாங்கள் மதிச்சிருக்கிறோம். இப்ப எம் சுந்தரேஷ் சதீஷ்குமார் தீர்ப்பையும் மதித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் தீர்ப்பையும் மதித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இவர்கள் மீண்டும் மீண்டும் ராம ரவிக்குமார்களை உருவாக்கி இந்த வழக்கு போட்டு எப்படியாவது கோயிலை ஆட்டையை போடுவது அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்டையை போடுறது அப்படின்றதுல வந்து எடப்பாடி பழனிசாமி இதுல வந்து தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் சோகம். என்னன்னா திருப்பரங்குன்றம் அவரு மாறிட்டார். என்னவா கூட்டணி தான் மாறிட்டாருன்னு நினைச்சோம். இப்படி மனதே மாறி திருப்பரங்குன்றம் வேட்பாளர் யாரு, எம்எல்ஏ யாரு? உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு ராஜன் செல்லப்பா, அவரு தானே? அது இல்லைங்க, உங்க விஜய்ங்க. இவரு பனையூர் ராஜன்ங்க. திருப்பரங்குன்றம் வேட்பாளர் உங்கள் விஜய், மதுரை மேற்கு விஜய். ஏங்க எங்கடா போறீங்க? ஏன் ரிவீல் பண்றீங்க? டேஷ் போட்டுக்கங்க, அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க, மக்கள் ஃபில் பண்ணிப்பாங்க. இல்ல யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல கொள்கை எதிரின்றதால கொஞ்சம் லேட்டா கொள்கை என்னன்னு கேட்டாங்க, தலையை சுத்திடுச்சு. பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி போயிட்டாரா? பாண்டிக்கு வந்து பேசுறதுக்கு போறாரா? எதுக்கா பாண்டிச்சேரி? ஆனா ரொம்ப மோசங்க. திமுக அரசு இவ்வளவு இருக்க கூடாது. நான் தான் சொன்னேன்ல கபட நாடக அரசுன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு பாண்டிச்சேரியின் மீது ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் செலுத்தி, சொல்ல போனா ராம ரவிக்குமார் செட் பண்ணதே திமுக தான் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. பிஜேபியோட இப்ப ராம ரவிக்குமார் இல்ல ராம ரவிக்குமாரே ஏதாவது எம்எல்ஏ போய் பெட்டிஷன் கொடுக்கறப்ப போட்டோ எடுத்திருப்பாரு, அதை தூக்கிட்டு வருவாங்க. பாத்தீர்களா ஜிஆர் சாமிநாதனே அப்படி சொல்லுவாரு. அப்படி கூட சொல்லுவாரு. விஜய்க்கு இப்ப திமுகவை கடிக்கணும், ஏதாவது எழுதி கொடுங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இதுலதான் தேட முடியல அவனால, என்ன சொல்றதுன்னு அவங்க டீமுக்கு தெரியல. இப்ப எழுதி வந்ததுக்கு பிறகு அதை வாசிப்பாரு. இல்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வரைக்கும் கரெக்டா இருக்கும். அது பாஜகவை சொல்லுவாரு, சங்கி அரசியல்னு பேசுவாரு, கொள்கை எதிரின்னு பேசுவாரு. ரெண்டாவது பேராகிராஃபும் ஆப்போசிட், அதுக்கப்புறம் ரெண்டு பக்கத்துக்கு வேற ஒண்ணு பேசுவாரு. என்னடா இது
ஒண்ணு அதை சொல்லணும் இல்ல இதை சொல்லணும், ரெண்டுமே சொல்லுவார். இல்லைங்க, இந்த மேட்டர்ல நீங்க வந்து எந்த பக்கம் நிக்கிறீங்கன்றத வெளிப்படையா சொல்ல வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு. இல்ல இப்ப கூட யூடியூபர் ஒருத்தர் பேசினார்ல, இதுக்கு காரணமே திமுக எம்பி தான். இது என்ன ஆமா புது ஆமா 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 அந்த ஆமா. அவர் போய் ஐயா யூடியூபர்னா ஒரே ஒருத்தர் தான். அது ஓகே, புரிஞ்சுக்கிறேன். நவாஸ்கனி வந்து அவரு முஸ்லீம் லீக் எம்பி, அவரு ஆமா ஏனி சின்னதுன்னு தனியா தனியா ஜெயிச்சு, ஜெயிச்சவர். திமுக எம்பி தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த இல்ல போடுறாரு. நவாஸ்கனி சார் அங்க போய் சாப்பிட்டாரு. அவரு பிரச்சனையை கிளப்பல. ஆமா அவரு சாப்பாடு சாப்பிட்டாரு. அது என்ன சாப்பாடுன்னு உனக்கு தெரியுமா? சைவமா அசைவமா கூட தெரியாது. ஏன் உனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டாரா? இல்ல ஊட்டி விட்டா வாங்கி சாப்பிட்டுருவா. இன்னைக்கு போலீஸ்காரர் தொட வந்தாரு, தொடாதன்றாரு. சாப்பிடுங்க, எலும்பு துண்டு அங்கங்க தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு இல்ல அதுல நவாஸ்கனி சார் வந்து சாப்பிடுறாரு. ரைட். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஊட்டி விட்டாரா? இல்ல. எலும்பு துண்டாவது போட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாரு. சரி எலும்பு துண்டையாவது போட்டு போயிருந்திருக்கலாம் அவரு. ஆனா கறி சாப்பிடல போல, எலும்பு துண்டை கீழே போடல. எப்படியாவது இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்ல வரணும். முன்னாடியே இது வந்து தப்பு பண்ணிருச்சு. ஆமா இல்ல அதுக்குதான் வர்றேன். இப்ப வந்து நவாஸ்கனி சார் போனாரு, சாப்பிட்டாரு, இதெல்லாம் ரைட்டு. இன்னைக்கு எச் ராஜா வந்து போலீஸ்ட வாக்குவாதம், என்னைய தொடாதே, டோன்ட் டச் மீ அப்படின்றாரு. தயவு செய்து போலீஸார் கை கழுவிருங்க, நான் உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு இந்த வசூல் ராஜால ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, சாரிடா நான் உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டேன். அந்த மாதிரி பிரச்சனை அவர் ஒருத்தட்ட தான், கையை கழுவிருங்க சரியா போயிடும். இப்ப இப்படிப்பட்ட நபர் பேசுறது இருக்குல்ல, இப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆட்கள் மனசுலயே ஒரு ஒரு மௌனமாக வைக்கிறது. ஒருவேளை நவாஸ்கனி சார் அங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம். பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சாலும் ஊரு கல்லுன்னு தானே தம்பி சொல்லும். ஏன் நீ வாங்கி குடிச்சு பாத்தியா, இல்ல உனக்கு குடுக்கலன்றதுனால பேசுறியா? இல்ல அத நவாஸ்கனிட்ட கேக்குறாங்க. நீங்க நானே போய் கறி சாப்பிட்டு இருக்கேன்டா மலைக்கு மேல, தர்காவில வந்து கந்தூரி சாப்பிட்டுருக்காங்க, போட்டோஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா சாமிநாதன் என்ன சொல்றாரு? சாமிநாதனும் சரி ஸ்ரீமதியும் சரி ஜட்ஜஸ் 2024 தான் திடீர்னு வெட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இப்படி ஒரு புதுமையான உருட்டுகளை எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து நாம கேட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல். யாரு? ஜிஆர் சாமிநாதன் ஆர்எஸ்எஸ் நீதிபதினு சொன்னாரா? என்ன சொன்னாரு எக்ஸாக்டா? ஜிஆர் சுவாமிநாதன் ஆர்எஸ்எஸ் நீதிபதி தானே. ஓ அப்ப அதை உறுதிப்படுத்தட்டும். நான் ஒண்ணு சொல்றேன், ஆர்எஸ்எஸ் மேடையில பேசல, அதெல்லாம் இல்ல, நானே சொல்றேன் இந்துத்துவ மேடைகள்ல பேசலையா ஐயா? அவர் பேசினார்ல, ஹார்ட்கோர் சனாதனவாதி சொன்னார் ஐயா. அவர் எங்கெங்கயோ பேசுனது இருக்கட்டும். அகில் பாரத அதிவைக்த பரிஷத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அகில் பாரத அதிவைக்த பரிஷத் அப்படின்னா அகில பாரதிய வழக்கறிஞர் சம்மேளனம் அப்படின்னு பேரு. இது யாருடைய அமைப்பு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பு. ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் அணிக்கு பேரு அகில் பாரதிய அதிவைக்த பரிஷத்து. அந்த கூட்டத்துல சாமிநாதன் கலந்து கொண்டு நேரடியாகவே பேசியிருக்கிறார். இன்றைக்கு வேண்டுமானால் நான் நீதிபதியாக இங்கு வந்திருக்கலாம், ஆனால் எப்போதும் நான் இந்த அமைப்பில் ஒரு காரியகர்த்தா அப்படின்னு அவர் பேசின வீடியோவே இருக்கு. அவரே ஒத்துன்ற போது நீங்க எங்க டிஸ்பியூட் பண்றீங்க? நீங்க இப்ப அவர் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொன்னா அவர் கோவப்படுவார். நீங்க வந்து ஒரு ஹிந்துன்னு சொல்லணும், ஒரு முஸ்லிம். சாமிநாதனை வெளிப்படையா சொல்லுங்க, நான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவன், ஆர்எஸ்எஸ் எனக்கு பிடிக்காது, அங்க போய் என்னை சேர்த்து விட்டுட்டீங்களேன்னு சொல்லுங்க. மாட்டார்ல, சொன்னார்னா அப்ப பேசுவோம். அப்ப அவருக்கு ஒரு கன்சென்ட் இருக்கு, அவருக்கு ஒரு பிரியம் இருக்கு அப்படின்னா அதை அவங்க சொல்றாங்க, நம்ம இதுல சாமிநாதன் சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப மாசான மூமெண்ட் என்ன அப்படின்னா, நேற்று ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. சாயங்காலம் அந்த 5:30 மணி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கடுப்பா இருந்துச்சு, வீட்டுல உட்கார்றதுக்கே எரிச்சலா இருந்துச்சு. என்னடா நடக்குது நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஃபேஸ்புக்ல எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 2வது தடவை ஒரு ஆர்டரை போட்டதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் டிஸ்ஓபே பண்றதுன்றது அவ்வளவு சாதாரணமா நடக்காது. பொதுவா அப்படி நடக்காது. திமுக வந்து இதனால ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடக்கூடாதுன்றதுனால வேற வழி இல்லாம திமுக இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இப்படி ஒரு இக்கட்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம இதை பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். சரி இப்ப கவர்மெண்ட் என்னதான் பண்ணிருக்கு, விளக்க ஏத்துனாங்களா இல்லையான்னு திறந்து பார்க்க ஆரம்பிச்சா அதே போலீஸ்காரர் அதே ஆளுங்க முன்னாடி நின்று இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. மீண்டும் மீண்டுமா ஈட் ஸ்லீப் ரிப்பீட் வயிறறிஞ்சு சொல்றேன், நான் ராவா குடிச்சியா, நான் இந்த நாட்டை விட்டே போறேன், தயவு செய்து போயிடுறாங்க. நாங்க என்ன சாகவா, சாவு யாரு போய் தடுத்தா, அது ஓவிருப்போம். இப்படியாக நேற்று ரைட். அதுக்கப்புறம் நல்ல
பயங்கர உற்சாகமா இருந்தது. 144 தடைன்னு நீ சொல்லிட்ட, தடையை மேல்முறையீடு செஞ்சு நான் மறுபடியும் போடுறேன்னு மறுபடியும் அவர் கேட்கிறாரு. ஆமா, பழைய உத்தரவை தான் நான் ரத்து செஞ்சேன், நான் புது 144 போடுறேன், அதை நான் மேல்முறையீடு போய்க்கிறேன் அப்படின்னு அரசு தரப்பு சொல்லுது. சரி, அறிக்கை வரும் யார்கிட்ட இருந்து? மனையூர்ல இருந்து. நாளா எப்ப வரும்னு தெரியாது. வரும்போது வரும். வரும் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வரும், எழுதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, வந்துடும். இப்படி ஒரு அறிக்கை வர்றதுக்கு ஒரு 2-3 நாளாவது ஆயிடுது. இல்லைங்க, ஆனா எவ்வளவு மோசமான மனநிலை பாருங்களேன். இப்போ இவரு இந்த மேட்டர்ல இவரு கொள்கை எதிர்த்து சொன்னாருன்னா மைலேஜ் தானே. ஒரு பார்ட்டியா விஜய்க்கு இது ஒரு மைலேஜ் நீதி கிடைக்கும். வெல்லும்னு ரொம்ப ஈஸியா போட்டு 2 வார்த்தையில, அந்த மாதிரி ஒரு 2 வார்த்தையில போடலாம். மாவீரர் நீதி எப்படி வெல்லும்? தர்மம் தான் வெல்லும். சனாதன தர்மம் வெல்லும். தர்மம் வெல்லும். அவங்க அதானே சொன்னாங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். வராத தீர்ப்புக்கே நீதி வெல்லும் ஜாதி வெல்லும்னு போட்டி இல்ல. இப்ப நீ ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கல்ல, அது மோசமான பதட்டத்தை தமிழ்நாட்டுல உருவாக்குற சூழல் இருக்குல்ல. அப்ப நீ ஒரு மறுப்பு கொடுக்கணும்ல, ஒரு அறிவிப்பாவது உன் தரப்புல இருந்து வரணும்ல. அந்த கட்சிக்காரன் போன் பண்ணி நம்மள்ட்ட பேசும்போது புலம்புறான், ஐயா இது என்னங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நீங்க எல்லாம் வீடியோ போடும்போது தான் தெரியுது. ஆலோசனை சொல்ல மாட்டாரா செங்கோட்டையனே இப்ப வந்து பல பேர் ஆலோசனை நினைவுன்னு மாலை போட்டுட்டு இருக்காரு. அம்மா மாலை போட்டாரா? மேல்மருவத்தூர் போட்டோக்கு மாலை போட்டு மேல்மருவத்தூர் ஐயா இப்ப கட்சியில சேர்ந்ததே ரீகன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காராம். தாவேகால சேர்ந்ததுக்கே ஐயோ அவசரப்பட்டு சேர்ந்துட்டோமோ. நீங்க எல்லாம் கிளப்பி விட்டுருதுங்க, நடக்கும். சரி, எதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்து போட்டு டெலிட் பண்ணிட்டு போனாரு? மறுபடியும் போட்டாரு. எதுக்கு டெலிட் பண்ணீங்க, எதுக்கு திருப்பி போட்டீங்க? பொதுவான கேள்வியாவே இருக்கட்டும், கட்சிக்காரன் பூரா பேரும் திருப்பரங்குன்றத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. ஏங்க 500 ரூபா கொடுத்தா 5 மேடையில பேசக்கூடிய ராஜ்மோகன் எங்க போனாரு? இப்ப பேசிருக்கணும் ஏங்க, அவரு பேசிருக்கணும். என்னங்க ஏங்க அவர் சொல்லலையா ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லலையா? என்னைக்காவது ஒரு மேடையில உங்களை ஏதாவது ஒரு பழைய வீடியோ எடுத்து போட்டு ஜெயலலிதா வாழ்கன்னு நீங்க பேசுன மாதிரி காட்ட முடியுமா? இல்ல இல்ல, பேசுறதுக்கு மேடெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, ஆனாலும் நீங்க அதை செய்யறது இல்ல. சரி, அப்ப பேச வேண்டியதானே. கட்சிக்கு இப்ப கொள்கை பரப்பு செயலாளர் தானே நீ. கொள்கை பரப்பு செயலாளர்னா திருப்பரங்குன்ற மேட்டர்ல உங்க கொள்கை என்ன பேசணும்ல. நீ பேச வேண்டியதானே. இப்ப ஸ்டாலின் வந்து பதிவு ஏதாவது போட்டாரா? ஸ்டாலின் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்ல, அது எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? வெளியில வந்து அவர் தானே பேசினாரு. ராஜ்மோகன் நீ அவர்கிட்ட பேசாம போ, அவரை போய் பாரு, பார்க்காம போ. நீ தான் மேடைக்கு மேடை மைக்கு கிடைச்சிச்சுன்னா புகுந்து விளையாடுவில்ல, நாக்குல நாட்டியம் ஆடுவில்ல, சென்ட்ரல் பிரஸ் சிங்கம் போட்ட மாதிரி வெளியில வந்து பேச வேண்டியது. இப்படிலாம் பேசு, என்னென்ன டயலாக் பேசுவ. நீ பேசியிருக்கணும்ல. நீ உண்மையிலே திராவிட இயக்கத்துக்காக பேசுறவன், நீ உண்மையிலே இந்த தமிழ்நாடு வந்து மித்த மாநிலங்களோட பெரிய இடத்துக்கு வர்றதை பத்தி பேசுறவன், ரியல் காம்படிஷனே டிஎம்கே விசஸ் டிவிகே தான். பேசியிருக்கணும்ல நீ. கொள்கை எதிரி பாஜகவை எங்களை விட மூர்க்கமா எவனாலும் எதிர்க்க முடியாதுன்னு வட சுட்டவன் தானே நீ. அப்ப நீங்க தானே பேசியிருக்கணும். விஜய் பேசுறாரு பேசல, எனக்கு அது இல்ல மேட்ரு, அவர்கிட்ட நீ தனியா டீல் பண்ணிக்க. வெளியில வந்து உன்கிட்ட பேசியிருந்தா கீழே இருக்கக்கூடிய நிர்வாகி போஸ்டர் அடிச்சிருப்பான்ல. எங்க மதுரையில விஜய் கல்லாணைன்னு ஒருத்தர் இருப்பாப்ல, தாவேகாரரு. கிரம்மர் சுரேஷுக்கு அடுத்து போஸ்டர் ஓட்டுறதுல ஃபேமஸான ஆளு அந்த மனுஷன். அவர் வந்து டிசைனா போஸ்டர் அடிச்சிருப்பாப்ல. ஒரு திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக இருக்கும்னு இவங்க சொல்லியிருந்தா, இந்த மலை எங்க மலைடா, அந்த மலைடா, இந்த மலைடா, அப்படி இப்படின்னு கேப்ஷனை போட்டிருப்பாங்க. கட்சிக்காரன் தயாரா இருக்கிறான். ஆனா அந்த கூட்டத்தை பூராத்தையும் மழுங்கடிக்கிறதுக்கு உண்டான வேலையை விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவங்க பூரா பேத்தையும் மொத்தமா அரசியல் இருந்து நீக்கணும். அந்த வேலையை அசைன்மெண்டா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இதுல புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரு செய்தி. பாசிசம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நான் பெரிய பாசிசம். அந்த தோழர்கள் 2 பேரும், அந்த யூடியூபர்ஸ் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ஒருத்தர் பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காங்க. பாஜக வந்தா நம்ம இல்லையா தோழர்? பாஜக வந்துடுறாங்க. எங்கடா இருக்கீங்க பாஜக? தோழர் நம்ம பாத்துக்க மாட்டோமா தோழர்? பாஜக வந்து நாங்க பாத்துக்கிறோம். எங்க பாத்துக்கிட்டு இருக்கிற? எடப்பாடிட்டு இருந்து பேமெண்ட் வருமானு, எடப்பாடிட்டு இருந்து பேமெண்ட் வருமானு பேங்க் அக்கௌண்ட பாத்துக்கிட்டு இருக்கிற. எங்க ஏதாவது இலை கிடைக்காதா அப்படின்னு மரஞ்செடி குடிகளை தேடிக்கொண்டிருக்கிறாய். இவங்க நம்மள வந்து பாத்துக்கிறாயா? இதுல எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப பாசிசம் என்பது பக்கத்தில் வரும்போது அது எவ்வளவு பதைவதைப்பை கொடுக்கும் அப்படின்றது இதுதான். கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு மறுக்குது, மக்கள் எதிர்க்கிறாங்க, ஜனநாயக அமைப்புகள் எதிர்க்கிறாங்க, அத்தனை பேர் எதிர்க்கிறாங்க. 2 பேரு, ராம ரவிக்குமார்னு ஒரு ஆளு, சாமிநாதன் ஒரு ஆளு, இந்த 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு மதுரையவே அல்லோலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பாசிசம். கண்ணுக்கு முன்னாடி நம்மை கபலீகரம் செய்வதற்கு கம்பும் தடிமா வந்து ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான்.
சூட ஏத்தி நம்மளுக்கு சாபம் விடுறான். இதெல்லாம் நாடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாபம் விடுறான். ஊரே சேர்ந்து அவனுக்கு சாபம் விடணும், ஆனா அவங்க நமக்கு சாபம் விடுறாங்க. நடந்தது முருகன் மாநாடு இருக்குல்ல, அதுல வந்து கலந்துக்கிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரியாம நடந்துச்சுலாம் அந்த வீடியோ. நீங்க தெரியாம கலந்துகிட்டதா சொன்னது எதுக்கு அப்படின்னா, அதுல அண்ணாவை விமர்சிச்சு வீடியோ போட்டாங்க. சொல்றேன் அதுக்காக தானே தவிர திருப்பரங்குன்ற விஷயத்துல நாங்க முரண்பட்டோம்னு சொல்லல அவங்க. அதுக்கப்புறம் தானே எடப்பாடி பழனிசாமி கோயில் காசு கண்ணை உறுத்துது, கோயில் காசுல காலேஜ் கட்டுறாங்க, இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு அவர் தெரிஞ்சாருல. அப்ப அதுவே சொன்னார்ல, அதையும் திருச்சி தான் பேசிட்டாங்க, திருச்சி தான் வந்து மீடியா ப்ரொபகண்டா பண்ணி. திருச்சியில பேசலையே அவர், வேற எங்கேயோ பேசினாரு. இப்ப ட்வீட் போட்டிருக்காருல்ல, அப்ப அது யாரும் திரிக்கலையே. இப்ப போட்டிருக்க ட்வீட் யாரும் திரிக்கலையே. அவரே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாருல்ல. அப்பட்டமா தெரியுது அதிமுக தன்னுடைய அடையாளம். நான் என்ன ரகுபதி பேசும்போது சொன்னாரு, பாஜக எங்க அடிமை கிடைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, எடப்பாடி மட்டும் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அப்ப வந்து அப்படியே பாஸ் பண்ணி நம்ம இவர் RS பாரதி உள்ள பூந்துருப்பாரு. சகல இப்ப ஒரு அடி அடிக்கிற பாரு சகல. அம்மையார் ஜெயலலிதாவை விட நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குறா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இல்ல அதுல ஒரு வன்மம் இருக்கு. அந்த அம்மையாரையே ஊதுவித்தி உருட்ட விட்டவன் எப்படி ஆயிடுச்சுன்னா ஜெயலலிதாவே இல்ல. ஜெயலலிதா வந்து கடுமையாக விமர்சனம் உள்ள ஒரு நபர் தான். ஆனா ஜெயலலிதாட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒண்ணு அந்த அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. பாராட்டி பேசுவதற்கோ திட்டி பேசுவதற்கோ ரெண்டுக்குமான வேலைகளை. இப்ப நலத்திட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது நிறைய நலத்திட்டங்களை ஜெயலலிதாவும் செய்யதான் செஞ்சிருக்கிறாங்க, எம்ஜிஆரும் செய்யத்தான் செஞ்சிருக்கிறார். கொள்கையான விஷயங்கள் வரும் பொழுதுதான் ஏடிஎம்கே மேல கடுமையான விமர்சனங்களை நம்ம முன்வைக்கிறோம். அப்பவே ஒரு கட்டுரை எழுதும் போது சொல்லுவாரு, அதிமுக வந்து ஒரு பாஸ் பட்டன் தான் வச்சிருந்தாங்க, ரீவைண்ட் பட்டன் அழுத்தல அவங்க, அதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அது தொடர முடிஞ்சது. அதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, அதுல அவங்க இந்த கட்சிக்கு இடையிலான போட்டியில ஏடிஎம்கே வந்து பல நலத்திட்டங்களை நிறுத்தி வைத்ததுன்றது வேற பக்கம் இல்லைங்க. எதிர்கட்சியா திமுக இருக்கும்போது ஒரு பீர் பிரஷரை கிளப்பி வச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து அவரு சும்மா விட மாட்டாரு, லைனுக்குள்ள போக முடியாத நெருக்கடி இருக்கும். கலைஞர் மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா நீங்க ஏன் சங்கராச்சாரியாரை தூக்கி உள்ள வைக்க போறீங்க? அவரை கூப்பிட்டு வீட்டு பக்கத்துல எல்லாம் வச்சு தினமும் அருளாசி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. கலைஞர் எதிர்கட்சியா இருக்க கண்டுதானே அது நடந்தது. கலைஞர் எதிர்கட்சியா இருந்ததுனாலதானே வந்து நுழைவுத் தேர்வு ரத்து செய்யற சட்டத்தை நம்ம முதல்ல கொண்டு வருவோம்னு ஜெயலலிதா முயற்சி செஞ்சது. கலைஞர் எதிரில் இருந்ததுனாலதானே கலைஞர் வந்து மகளிருக்கு உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல நான் தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு கொண்டு வந்தது. கலைஞர் எதிர்கட்சியா இருந்ததுனாலதானே கலைஞர் பஸ் பாஸ் கொடுத்தா நான் சைக்கிள் கொடுக்குறேன்னு இறங்குனது. கலைஞர் எதிர்கட்சியில இருந்ததுனாலதானே கலைஞர் வந்து வீடு வழங்கும் திட்டம் கொடுத்தா நான் வந்து பசுமை வீடு கொடுக்குறேன்னது. அதே போல அந்த வீட்டுல இருக்கிற டிவி மட்டும் தானே நீ கொடுத்த, மிக்சி கிரைண்டர் லேப்டாப் எல்லாத்தையும் நான் நிறைக்கிறேன்னு வீட்டையே நிறைச்சு விட்டது யாரு? இப்ப இந்த போட்டி வந்து ஒரு பக்கம் ஆரோக்கியமாகவும் ஒரு பக்கம் வந்து பலவீனப்படுத்துகின்ற வேலைகளை. இப்ப மதுரை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தூண் 10 அடிக்கு ஒரு தூண் சும்மா எதுக்கு நிக்குதுன்னே தெரியல. பல பேருக்கு உண்மையிலே தெரியாது. 2K கிட்ஸுக்கெல்லாம் ஆமா, கலைஞர் போட்டதுன்றதுனால அப்படியே பெண்டிங்ல போட்டு வச்சது. இப்ப ரீவாம் கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த தூண்கள் வந்து வீணா. இன்னும் வாடகை கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடத்துக்கு சொந்தமா கட்டடம் கட்டி கொடுத்தாரு. நடக்கிறது. ஆமா, அதை என்னவா மோசமாக்கி வச்சிருந்தாங்க. பல வேலைகளை அந்த அம்மா செஞ்சாங்க. ஆமா, ஆனாலும் கடைசியில ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்ட் கனிமொழி அவர்களே பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மறைவை ஒட்டிய காலகட்டத்தில் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடுகள் வந்து நீட்டை நிப்பாட்டினது, ஜிஎஸ்டி நிப்பாட்டினது, உதயமின் திட்டத்தை கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது, மோடியா லேடியான்னு கேட்டது. இந்த 2014 to 2016 வந்து ரொம்ப குரூஷியலான பீரியடா ஜெயலலிதா வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுல. ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா அதை எடப்பாடி பழனிசாமி நினைச்சது, அதுவும் அசுரபலத்தோட ஆட்சியில இருந்துச்சு அந்த கட்சி 2016 வரும்போது. ஒரே சின்னம் எடப்பாடி நினைச்சிருந்தாரு அப்படின்னா, எடப்பாடியால முடியாது, நினைக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆனா ஒரு நல்ல வயபிளான பொட்டன்ஷியலான லீடர் அங்க கிடைச்சிருந்தாரு அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி டிஎம்கே வந்து இரலவெண்டா மாத்திருக்க முடியும். அப்ப கலைஞர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்ப தலைவர் பொறுப்பு ஏற்கல, செயல் தலைவராக தான் இருந்தாரு. ஆனாலும் தொடர்ந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப வந்து தோல்வி அடைந்து கொண்டே இருந்த காலகட்டம் திமுக. ஓவராலா ஒரு பீக் எடுத்து நான் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா செய்ய மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருல்ல, 4 வருஷம் ஆட்சி காப்பாத்தி கொடுத்தது பாஜக தான், ஓபனா சொல்றாரு. அவ்வளவுதான். இதுதான் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வேறுபாடு. அதுதான் திருப்பரங்குன்ற மேட்டர் வரைக்கும் நீ காப்பாத்துது.
இல்லைன்னா கருப்பர் கூட்ட விவகாரம் வந்த போது தமிழ்நாட்டை எவ்வளவு பெரிய டென்ஷனான மாநிலமா மாத்தி விட்டாங்க. இல்லைங்க, ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் முருகனை கையில எடுத்துக்கிட்டே வர்றாங்க. போன எலெக்ஷனுக்கு கருப்பர்கூட்ட மேட்டரை கையில எடுத்தாங்க, இந்த எலெக்ஷனுக்கு திருப்பரங்குன்றம் மலையை கையில எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அதே வேலை புடுங்கி நறுக்கு நறுக்குன்னு குத்தி அனுப்புது. நடிகர்கள் யாரும் ட்வீட் போடாம இருக்காங்களே, போட்டு பார்க்க சொல்லுங்க. துணை நடிகர்கள் போன தடவை கோவிட் டைமா இருந்துருந்துச்சா, அதனால பேமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இப்ப இவங்க இருந்து ஒரு பேமெண்ட் வருதுன்னு டக்கு டக்குன்னு போட்டாங்க. இப்ப பிசினஸ் நல்லா படுஜோரா. இன்னொன்னு, அந்த டயத்துல வந்து ஏடிஎம்கே ஆட்சி, இந்த தடவை மாநில அரசு வந்து திமுக அப்படின்றதுனால அவங்க வந்து ரெண்டுக்கு நடுவில் ஸ்டேட்டஸ் கோல உட்காந்துருக்காங்க. இப்ப எனக்கு தான் நடிகர் கட்சி ஆரம்பிச்சவனே அமைதியா இருக்கிறான், கட்சி ஆரம்பிக்காத நடிகர் ஏன் வீட்டு போட போறான். மதுரையில இந்த இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றத அறிஞ்சிட்டு தான் மத நல்லிணக்கம் அது ரிலேட்டடா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், அப்புறம் சின்ன சின்ன சங்கங்கள், அமைப்புகள் எல்லாருமா சேர்ந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நோக்கி பயணம் பண்ணி சாலை மறியல்லாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பி, ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி, போலீஸ் வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ளெல்லாம் நடந்து அவங்கள கைது செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல இருந்து நீக்கிருக்காங்க. இது வந்து புரோட்டோகால் அப்படிதான் செய்யறாங்க. நேத்து ஆர்.என். ரவிக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் ஆசிரியர் அறிவிச்சிருந்தது, அது சொல்லி 7 நாள் ஆச்சு. ஆனா இந்த சம்பவம் கூட வந்துட்டதுனால நேத்து வந்து இங்கிட்டு ஒரு மிதி அங்கிட்டு ஒரு மிதி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அல்லது இந்த உணர்வாளர்களும் களத்துக்கு வர நினைக்கக்கூடிய எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனையை இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேசக்கூடாது. அது இஸ்லாமியர்கள் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டின் பிரச்சனை. இதில் பொறுப்பு எந்த முக்தாருக்கோ, எந்த யாசிருக்கோ, எந்த இதுக்கோ, வேற வேற முகமதுக்கோ அகமதுக்கோ கிடையாது. மில்டனுக்கு இருக்கு, பாலாஜிக்கு இருக்கு, இந்திரகுமாருக்கு இருக்கு, பெலிக்ஸுக்கு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. நாங்க எல்லாரும் பேசிக்கிறோம் பாய், நீ பேசாம இரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாயை உட்கார வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இருங்க பாய். அந்த சண்டை வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும். நீங்க நார்த் இந்தியால வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பொறுமை வந்து ரொம்ப மதிக்கத்தக்கது, ரொம்ப கண்ணியத்துக்குரியது. அதுவும் தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து முஸ்லிம் சைட்ல வந்து ஒரு சின்ன பிசுறு அவங்க தட்டினா கூட அதை வச்சு தேசிய அளவுல பெரிய வன்முறைகளை உருவாக்குவதற்கு ஒரு கூட்டமே காத்திருக்கும் பொழுது, ஒரு சமுதாயமே தமிழ்நாட்டுல பயம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, இவ்வளவு பெரிய பாச சூழல் இருந்தாலும் கூட, ரொம்ப ஒரு கண்ணியமான நிதானமான ஒரு நிலையில இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. மதுரையில ஒரு பள்ளிவாசல்ல பாயிட்ட நேத்து பேசும்போது, நீங்க எங்க ஜமாத்து இந்த ரிலேட்டடா இருந்து ஒரு அறிக்கை மாதிரி ஏதாவது கொடுக்குற ஐடியால இருக்கிறீங்களா, எதுவும் எடுத்துருக்கீங்களா? ஏன் தலைவரே, நாங்க எதுவும் கொடுக்கணும், அதான் ஸ்டாலின் தான் போட்டுட்டு இருக்கிறாருல சண்டை, பாத்துக்குவாரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லிட்டரலா அந்த வார்த்தையை சொல்றாரு. அவங்களுக்கு வந்து ஹானஸ்டா அவங்க வந்து பிலீவ் பண்றாங்க, ஈஸியா நடந்திருக்க வேண்டிய ஒண்ணு அது அவர் எங்களுக்காக செஞ்சாரு அப்படின்ற டோன்ல இருந்து அவர் சொல்லல. சொல்றாருங்க, அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நடந்துக்கிறாரு. சரி, அவன் பக்கம் வர்றதுக்காக, விஜய் பக்கம் வர்றதுக்காக நீ ஏதாவது வேலை பண்ணலாம் இல்ல? கண்ணமே தெரியாத அளவுக்கு தனி சாணக்கியத்தனமான. ஆமா, மீச முளைச்சிருச்சா? இல்ல, ஒரு பக்கம் வந்து சனாதனம் ஒழிக, இன்னொரு பக்கம் சனாதனவாதிகள் கைது. தமிழ்நாடு வந்து ஒரு புரட்சிகரமான காலகட்டத்தில் வாழ்வது போன்ற ஒரு தோற்றம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இஸ்லாமியர்கள் பூரா பேர் இந்த பிரச்சனையால திமுகவுக்கு முழுசா வாக்களிப்பாங்க அப்படின்றது ஒரு உண்மைன்னு நீ சொல்றது படி வச்சுக்கிட்டாலும், இப்படி ஒரு பிரச்சனை பண்ணி இந்துக்கள் முழுக்க உனக்கு ஓட்டு போட மாட்டானே ஏன்னு என்னைக்காவது யோசிச்சியா? யோசிச்சாதான் நடக்கும். கலைஞர் காலத்துல இருந்து இப்ப பெரியார் வந்து கடவுள் படத்தை செருப்பல் அடிச்சதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது பெரும்பான்மையோட ஜெயிக்கிறது. அத்திவரதரா இருக்கட்டும், முருகன் அந்த இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வேல் யாத்திரை பண்ணும்போது, இன்னைக்கு எதுக்கோ ஒரு சாமியை பாக்குறதுக்காக கூட்டம் கூட்டமா போய்கிட்டு இருந்தாங்க. லைவ்ல பார்த்தேன். அவ்வளவு கூட்டம் எங்க இருந்தா வந்தீங்கன்னு கேட்டா, ஏதோ ஓட்டு முடிச்சுட்டு அப்படியே உப்புத்துக்கு போய் டிஎம்கேக்கு ஓட்டு போ அந்த மூட்ல இருக்காங்க. நீ அவங்கள்ட்ட வந்து அவங்க நம்பிக்கையும் வாங்க போறது இல்ல, பாய்மார்கள்ட்டையும் நீ பகைய வளர்த்துக்கிற. அப்புறம் நீ யாருக்கு தாண்டா அரசியல் பேசுறன்னா, சாமிநாதன் முதலாளிக்காக பேசுறோம். ஆமா, முதலாளிக்காக. சாமிநாதன்கள் பேசக்கூடிய அரசியல் முதலாளிகளுக்கான அரசியல். அவர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்ப்பை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, நான் இன்னைக்கு எதையாவது பேச, அப்புறம் சாமிநாதன் சார் சோமோட்டோ எடுக்க, என்னை தூக்கி உள்ள வைக்க, இது எதுக்கு எனக்கு தேவையா அப்படின்ற பயம் வந்து அவருக்குள்ள இருக்கும்ல. இன்னொன்னு, இதுல வந்து பியூரோக்ரசி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து துணை நின்றதும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது.
அதுல பல செய்திகளை பியூரோக்ரசி வெளிப்படுத்துகிறது. அதை சாமிநாதன்கள் புரிந்து கொண்டால் சாமிநாதன்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. 5 நிமிஷத்துல வரணும், அப்படிலாம் வர முடியாது. பேசாம இதெல்லாம் சீண்டி பாக்குறது இல்ல. நீங்க எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனலி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டர்ல ஒர்க் பண்றீங்களோ, தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அண்டர் கான்ஸ்டிடியூஷனலி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டர். அவங்களும் யூபிஎஸ்சி கான்ஸ்டிடியூஷனல் பாடி மூலமா தேர்வு செய்யப்பட்டு வந்தவங்க தான். உங்களை எப்படி இங்க கவர்னர் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு தானே உங்களை ஜட்ஜ் ஆக்குறாரு. அதே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீங்க டிஸ்மிஸ் பண்ண முடியும். மாநில அரசு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் தான் பண்ணணும். அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கணும். We are not allowing. We face the consequences. அது ரொம்ப அதான் அந்த காவலரின் பெயர் என்னன்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த காவலரின் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.